அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு சமூகத்திற்கும் மதம் சார்ந்த பெயர்களை வைப்பது என்பது மனிதர்களாகவே அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இன்ன சமூகம், இது இன்ன சமூகம் என்று ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியாக அவர்களின் பிரியப்பட்ட பெயர்களை வைத்து அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இஸ்லாம், இந்த மார்க்கம், இந்த சமூகத்திற்கு மட்டுமே இஸ்லாம் முஸ்லிம் என்ற ஒரு பெயர் அல்லாஹுவால் வழங்கப்பட்டது. சமூக காலங்களிலே ஒவ்வொரு சமூகத்திற்குமான அந்த பெயர்கள் அந்தந்த காலங்களிலே வைக்கப்படும். அது ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே மறைந்து அது புதிய பெயராக உருவெடுத்து விடும். இப்படிதான் சமயங்களினுடைய பெயர்கள் வந்து போய் இருக்கும். ஆனால் இந்த இஸ்லாம் மட்டும் எப்பொழுது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தோன்றினார்களோ காலம் முதற்கொண்டு உலகம் அழியும் நாள் வரைக்கும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமேயானால் அது இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாம், இந்த முஸ்லிம் என்ற பெயர் யார் கொடுத்தது என்று பார்த்தால் அது அந்த ரப்பு தான். இஸ்லாம் முஸ்லிம் என்ற ஒரு பெயரை அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு நபிமார்களையும் தொடர்ந்து இறுதி நபியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் இந்த இஸ்லாம் என்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் அதை தான் சொல்கின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் என்ற பெயரை உடைய ஒரு மார்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். சரி, இந்த இஸ்லாம் என்றால் என்ன? இந்த இஸ்லாத்திலே என்னென்ன அர்த்தங்கள் உள்ளடக்கி இருக்கிறது என்று பார்த்தால் உண்மையிலேயே இரண்டு விஷயங்கள் முழுமையாக உள்ளடக்கி இருக்கிறது. முதலாவதாக இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்படுதல் என்று சொன்னால் நல்ல விஷயமாக இருந்தாலும் தீய விஷயமாக இருந்தாலும் எடுத்து நடக்கக்கூடிய விஷயத்திலே அந்த ரப்புக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் ஏவியதை செய்வது, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை நாம் தவிர்ந்து கொள்வது, இதுதான் கட்டுப்படுவது என்பதாக அர்த்தம். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை செய்ய சொல்கிறோமோ அதை அவர்கள் செய்ய வேண்டும், எதை விட்டும் அவர்களை தடுக்கிறோமோ அவர்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். அதுதான் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுவது. இதுதான் இந்த மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயமும். இது முதலாவது ஒரு அர்த்தம். கட்டுப்படுதல், முழுமையாக தன்னை ரப்பிடத்திலே ஒப்படைப்பது, முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்படுவது என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும், ஹராம் ஹலாலாக இருந்தாலும் சரி, உண்ணுதல், பருகுதல், உடுத்தல், எல்லா விஷயங்களையும், இபாதத்து, எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹ் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாவமான, அநீதமான, முற்றிலும் மார்க்கத்தை விட்டு முரணான என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தவிர்ந்து நடப்பது, இதுவும் கட்டுப்படுவது. இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது இந்த இஸ்லாம் என்ற ஒரு வார்த்தையிலே. எல்லோரும் அறிந்த விஷயம், இஸ்லாம், முஸ்லிம், அமைதி, நிம்மதி. யாரெல்லாம் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்களுக்கு அமைதி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது என்பதாக ஒரு அர்த்தத்தையும் இது முழுமையாக இந்த இஸ்லாம் என்ற ஒரு பெயரிலே நம்மால் காண முடிகிறது. இரண்டுமே அல்லாஹ் தஆலா மனித வாழ்விற்கு தகுதியான ஒரு நிலையை தான் இந்த இஸ்லாத்தின் மூலமாக வழங்குகிறான் என்பதை இன்றைக்கு மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம், அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேவையான அவனுடைய சக்திக்கு மீறிய அளவுக்கான அறிவையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமான ஒரு நிலையாக இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் மிகப்பெரிய, அதாவது நம்மால் சிந்தனைக்கு கூட எட்டாத அளவுக்கான கற்பனையிலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நிதர்சனமாக மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார். சந்திர கிரகணிலே மனிதன் வாழ முடியுமா என்று அங்கே சென்று பார்க்கிறார். அதே போன்று அவனால் எந்த அளவிற்கு உச்சத்தை விஞ்ஞானத்திலே அறிவை தொட முடியுமோ அந்த அளவுக்கு மனிதன் கண்டுபிடித்து தந்திருக்கின்றார். மனிதன் அந்த அளவிற்கு முன்னேற்றத்தில் அறிவுல உயர்ந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனிதனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. மனிதன் அந்த அளவுக்கு உச்சத்துல அறிவுல போயிட்டான். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை என்னன்னா எல்லாவற்றையும் தன் கைவசம் வைத்திருக்கிறான். இன்றைக்கு
யாரெல்லாம் இஸ்லாத்தை ஆய்வு செய்கிறார்களோ, குர்ஆனை ஆய்வு செய்கிறார்களோ, ஹதீஸை ஆய்வு செய்கிறார்களோ, மண்டலங்களை ஆய்வு செய்கிறார்களோ, அவர்களினுடைய கடைசியான முடிவு அவர்களுக்கு ஹிதாயத் இஸ்லாத்தை தவிர வேறு வழியே இல்லை. இஸ்லாத்திற்குள் வந்துதான் அவர்கள் ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். மார்க்கம் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்டம் உலகம் முழுக்கம் ஈமான் கொண்ட இஸ்லாமியர்களாக வருவார்கள் என்ற ஒரு ஹதீஸையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு அறிவிலும் ஆற்றலிலும் விஞ்ஞானத்திலும் உயர்ந்து விளங்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒரு வருத்தமான ஒரு செய்தி சமூக ஊடகங்களிலே நம்மால் காண முடிகிறது. இன்றைக்கும் மனிதன் அறிவாளியாக இருந்தும் கூட சில நேரங்களிலே மூட நம்பிக்கைகளிலேயும் சகுனம் பார்ப்பதிலேயும் வீழ்ந்து கிடக்கிறான் என்பதை நம்மால் தெளிவாக சொல்ல முடிகிறது. எவ்வளவுதான் அறிவார்ந்த விஷயத்தை மனிதன் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கம் தந்திருந்தாலும் கூட மனிதன் இன்றைக்கும் மூட நம்பிக்கையிலே மூழ்கி கிடக்கிறான், பாவத்திலே மூழ்கி கிடக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அங்கே கிடக்கிறான். அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலை ஏற்படுத்தும். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அவர்கள் உணர்வதிலே மிக சிரமமாக இருக்கிறது. அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். காரணம், சஃபர் மாதம் துவங்கி இருக்கிறது. சஃபர் மாதம் வந்துவிட்டாலே சிலர்கள் எந்த நன்மையான காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். சஃபர் மாதம் என்பது ஒரு பீடை மாதம் என்பதாக மக்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாதங்களை பற்றி கூறுகின்ற போது முஹர்ரமுல் ஹராம், முஹர்ரம் மாதம் கண்ணியமான மாதம், ஷாபானுல் முஅல்லம், ஷாபான் மாதம் மிகச் சிறந்த உயர்ந்த மாதம், ரமலானுல் முபாரக், ரமலான் மாதம் பரக்கத்தான மாதம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாதங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த வகையிலே இந்த சஃபரை பற்றி சொல்கின்ற போது சஃபருல் முலஃபர், முலஃபர் என்று சொன்னால் வெற்றி தரக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு மாதம். இந்த மாதம் தான் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் தந்திருக்கிறது. ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சஃபர் மாதம் என்று சொன்னாலே முலஃபர், வெற்றி தரக்கூடிய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்தை பற்றி நமக்கு முதலாக அறிமுகப்படுத்துகிறார்கள். சரி, சஃபர் மாதத்திலே சஃபர் என்று சொன்னாலே பூஜ்ஜியம் என்ற அர்த்தம். சஃபர் என்று சொன்னால் பூஜ்ஜியம், ஒன்றுமில்லை, காலி என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இதுல இரண்டு வகையாக நாம் பார்க்க முடிகிறது. மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். முதலாவது, ஹஜ்ஜினுடைய அந்த காலம், துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், இந்த மூன்று மாதங்களிலே தான் காபத்துல்லாவிலே ஹஜ்ஜி சார்ந்த அமல்களிலே மக்கள் முழுமையாக ஈடுபட்டு இருப்பார்கள். முஹர்ரம் முடிந்ததும் அந்த ஹாஜிகள் எல்லாம் காபா விட்டும் காலியாகி விடுவார்கள். காபா வெறுமனே, அதாவது ஃப்ரீயாக இருக்கும், காலியாக இருக்கும் என்ற ஒரு அர்த்தத்தை, அந்த அர்த்தத்தை வைத்துதான் சஃபர் மாதம் பூஜ்ஜியமான ஒரு மார்க்கம் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் ஒரு வித விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். இன்னொரு வித விளக்கம் நமக்கு எப்படி தருகிறார்கள் என்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் இந்த மூன்று மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், அதே போன்று ரஜபு, இந்த மாதங்களிலே யாரும் போர் செய்யக்கூடாது, சண்டையிடக்கூடாது, தைரியமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் சண்டையிடுவது என்பது அரபியர்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணம். பெருமையாக பேசிக் கொள்வார்கள். இந்த குடும்பத்தில் 100 பேரை நான் வெட்டி வீழ்த்திட்டேன், 50 பேரை அடிச்சுட்டேன், 10 பேரை நான் கொலை செய்தேன். இந்த மாதிரியான சண்டை போடக்கூடிய விஷயத்திலே பெருமையாக பேசக்கூடிய ஒரு கெட்ட, ஒரு மூட நம்பிக்கை, ஒரு அவநம்பிக்கை, ஒரு வரட்டு தன்மை அவர்களிடத்திலே குடிகொண்டு இருந்தது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த 4 மாதத்திலேயும் நீங்கள் போரிடக்கூடாது, சண்டையிடக்கூடாது என்பதற்காக கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு அறிமுகம் செய்தான். அந்த மக்களும் அதை கடைபிடித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூட அந்த விஷயத்திலே ரொம்ப பேணுதலாக இருந்தார்கள். அப்படியானால் எப்பொழுது முஹர்ரம் மாதம் முடிவடைகிறது
முடிகிறதோ மறு மாதமே சஃபரிலே இந்த முஹர்ரம் மாதம் முடிந்த உடனேயே மக்கள் சண்டையிடுவதற்காக போர் செய்வதற்காக சென்று விடுவார்கள். அப்படியானால் போர் செய்ய ஊரில் இருந்து எல்லா மக்களும் வெளியேறிவிட்டால் வீடுகளிலே ஆண்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், ஊர் காலியாக பூஜ்ஜியமாக இருக்கும். அந்த அடிப்படையிலேயும் முஹர்ரம் மாதம் முடிந்தவுடன் சஃபர் 0 மாதம் 0 மாதம் ஆரம்பிக்கிறது என்பதாகவும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த முலஃபர் சஃபரில் முலஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் அதிகமான போர்கள் இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுக்காக நடந்திருக்கிறது. அந்த அத்துணை போர்களிலேயும் இஸ்லாத்திற்கு வெற்றியை தான் கண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எத்தனையோ போர்களிலே கலந்திருக்கிறார்கள். இந்த சஃபர் மாதத்திலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அதே நேரத்திலே மூட நம்பிக்கைகள் என்பது அறியாமை காலத்திலே உள்ள சில விஷயங்கள் இன்றைக்கும் சில குடும்பங்களிலே தொடர்ந்து அதை செய்து வருகிறார்கள். அதுவும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டார்கள். யாருக்கும் திருமணம் முடித்து வைக்க மாட்டார்கள், புதிதாக ஒரு தொழிலை துவங்க மாட்டார்கள், ஒரு இடத்திற்கு நீண்ட பயண தூரத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள், வாகனங்கள் புதிதாக வாங்க மாட்டார்கள், வீடு கட்ட மாட்டார்கள், கட்டிய வீட்டிலே குடிபோக மாட்டார்கள், அதாவது பால் காய்ச்ச மாட்டார்கள். இது போன்ற எந்த நன்மையான காரியத்தையும் நல்ல விஷயத்தையும் இந்த சஃபர் மாதம் ஆரம்பித்து விட்டால் யாருமே செய்ய மாட்டார்கள். ஆனால் எல்லாரையும் சொல்லல, விதிவிலக்கு அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியாமத்து என்னன்னா, இன்றைக்கு காலகட்டங்களில் விழிப்புணர்வுகள் ஏற்பட்டு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு ஏராளமான நிக்காகுகளும் என்ன செய்யப்படுது, நிக்காகுகள் நடத்தப்படுகிறது. கடந்த காலங்களிலே நடந்திருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிக்காகுகள் எல்லாம் இந்த சஃபர் மாதத்திலே நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று வீடு கட்டவும் துவங்கி இருக்கிறார்கள். இந்த காலையில தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு துவா ஓதிட்டு வந்தோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியானால் மூட நம்பிக்கைகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். எந்த காலமும் மோசமான காலம் அல்ல, இது வெற்றி தரக்கூடிய காலம் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அதுவா வலா தீரத வலா ஹாமத வலா சஃபர, அதாவது வலா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது. அதே மாதிரி பறவைகள் சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது, அபசகுனம் பார்ப்பது கூடாது, மூட நம்பிக்கைகள் கூடாது. அதே போன்று சஃபர் மாதம் பீடை மாதம் இல்லை என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து இந்த ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். நிறைய பேர்கள் ஒரு ஊர்ல ஒரு விதமான நோய் வந்துட்டா இன்னொரு ஊருக்கு ஓடி போயிருவாங்க. அது கூடாது. தொற்று நோய் என்பது மார்க்கத்தில் இல்லை. சஹாபாக்கள் காட்டரபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பாலைவனங்கள்ல மான்களை போன்று துள்ளி குதித்து அழகாக ஒட்டகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சிரங்குகள் பிடித்த புண்கள் நோயுள்ள சில ஒட்டகங்கள் சேருகின்ற போது மற்ற ஒட்டகங்களுக்கும் நோய் வந்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற போது சஹாபாக்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரே கேள்வியை கேட்டார்கள், அருமை தோழர்களே, அப்படியானால் இந்த ஒட்டகத்துக்கு முதலாக எந்த ஒட்டகத்திற்கு சிரங்கு நோய் வந்ததோ அந்த ஒட்டகத்துக்கு எப்படி நோய் வந்தது என்று கேட்டார்கள். அது யார் கொண்டு கொடுத்தது? எப்படியாவது அப்போ இன்னொரு ஒட்டகத்தில் இருந்து தானே அந்த ஒட்டகத்திற்கு வந்திருக்க வேண்டும். அப்படி அல்ல, நோயை தருவதும் ரப்புதான், ஆரோக்கியத்தை தருவதும் ரப்புதான். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் சக்தி படைத்தவனாக, ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதே போன்று அபசகுனம் பார்ப்பது என்று சொன்னால் முன்னோர்களுக்கு சில செயலை செய்திருப்பார்கள், அது அவர்களை அந்த விஷயத்தை செய்தால் நமக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைத்ததை போன்று உண்டான ஒரு யூகம் அவர்களுக்கு கிடைக்கும். அதே போன்று ஹுனைன் யுத்தம்
ஏற்பட்டது. ஹுனைன் யுத்தத்தின் போது சில புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், முன்னொரு காலத்திலே அதாவது காஃபிர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், போருக்கு எங்கேயாவது சண்டைக்கு போறதாக இருந்தால் ஜாத்து அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்திலே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அந்த மரத்திலே தொங்க விட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து அமைதியாக இருந்து விட்டு எழுந்து செல்வார்கள். அதே போன்று எங்களுக்கு ஏதாவது ஒன்று காட்டுங்கள், நாங்களும் அங்கே இருந்து அமைதியாக இருந்து ஆயுதங்களை தொங்கவிட்டு செல்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்ன தோழர்களே, என்ன பேசுகிறீர்கள்? யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்டதை போன்று இருக்கிறதே. என்ன கேட்டார்கள்? யூதர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே, யா மூசாவே, மற்றவர்கள் எல்லாம் நிறைய தெய்வங்களை வணங்குகிறார்கள், வெளிப்படையாக சிலைகளை வைத்து வணங்குகிறார்கள். எங்களுக்கு அப்படி ஒன்று எந்த சிலையும் இல்லை. ஏதாவது எங்களுக்கு நீர் காட்டி தந்தால் அவைகளை வணங்கிவிட்டு நாங்கள் செல்வோமே, அப்படி என்று எதுவுமே இல்லையே என்று அந்த யூதர்கள் எல்லாம், அதாவது பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கோபப்பட்டார்கள். என்ன நீங்கள் முட்டாள்களா, அறிவில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? நம்முடைய ரப்பு யாரு? அல்லாஹ், உருவமற்றவன். அவன் நமக்கு எல்லா வகையான உதவிகளையும் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார். அதை என் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இணை வைக்குதலிலே ஆசைப்படுகிறீர்களா என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த யூதர்களை, பனி இஸ்ரவேலர்களை எச்சரித்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சம்பவத்தை முன்வைத்து சஹாபாக்களையும் எச்சரிக்கிறார்கள். என்ன, நீங்கள் இணை வைக்குதலை ஆசைப்படுகிறீர்களா? பனி இஸ்ரவேலர்கள் மூசா நபியிடத்திலே கேட்டதை போன்று நீங்கள் கேட்கிறீர்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கையாக அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி அந்த விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். இதெல்லாம் கூடாது, அல்லாஹ் தஆலா அதை விரும்புவதில்லை. அப்படி என்ற ஒரு சகுனம் பார்ப்பது, முன்னோர்கள் செய்ததை போன்று நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வரக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வினால் தான் இந்த உலகம் நடைபெறுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள். அதே போன்று இன்றைக்கு காலத்தை திட்டுவார்கள். நேரமே சரியில்லை, எனக்கு வந்த முசீபத்து நேரம் இப்படி ஆகி போச்சு, நான் கடை வச்ச நேரம் இப்படி ஆகி போச்சு, பிள்ளைக்கு திருமணம் முடிச்ச நாள் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை திட்டுகிறார்கள். இந்த காலத்தை திட்டுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். யுதனிபுனு ஆதம் யசுப்புல் தஹ்ர வஅனத் தஹ்ரு பியதில் அம்ரு உகல்லிபுல் லைல வன்னஹார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இது ஹதீஸ் அல்ல, அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் குதுஸிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ். அல்லாஹ் சொல்கின்றான், ஓ இப்னு ஆதம், ஆதமுடைய மக்கள் என்னை நோவினைப்படுத்துகிறார்கள்னா என்னை சங்கடப்படுத்துகிறார்கள், எனக்கு சிரமம் தருகிறார்கள், எனக்கு கஷ்டத்தை தருகிறார்கள். என்ன கஷ்டம்? யசுப்புத் தஹ்ர, காலத்தை திட்டுகிறார்கள். ஆதமுடைய மக்கள் எல்லாம் காலத்தை திட்டுகிறார்கள். வஅனத் தஹ்ரு, நான் தான் காலமாக இருக்கிறேன். ரப்பு சொல்றான் நான் தான் காலமாக இருக்கிறேன். நான் காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தை மனிதர்கள் திட்டுகிறார்கள். ஏன்? பியதில் அம்ரு, என்னுடைய கையில் தான் எல்லா காரியத்தையும் நான் வைத்திருக்கிறேன். உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் கூட அல்லாஹ்வுடைய ஆற்றலிலே உள்ளது. காலத்தை திட்டாதீர்கள். நான் உங்களுக்கு எந்த காலத்தில் என்ன தந்தால் எது நன்மையாக இருக்குமோ அதை தான் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன். எந்த விதத்திலும் அல்லாஹ் தஆலா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்வாஹா, யாருக்கும் எந்த சிரமத்தை எந்த கஷ்டத்தையும் ரப்பு தருவதில்லை. மாறாக தங்களுக்கு தாங்களே தான் நீங்கள் சிரமத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த சஃபர் மாதம் என்பது நமக்கு வெற்றிக்கான மாதம் தான். எந்த மாதமும் எந்த நாளும் எந்த நேரமும் பீடையானதே கிடையாது. எல்லாமே ரப்புக்கான ஒரு நேரம். நாம் சரியில்லை, அன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகல்ல, நாம நன்மை செய்யல, நம்ம சுத்தமா இல்லைன்னா அது நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய தவறு. அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்,
சொன்னார்கள் அல்லவா, எவன் ஒருவன் ஃபஜ்ர் தொழுகை இல்லையோ அன்றைக்கு முழுவதும் அவனுக்கு பீடை பிடித்ததை போன்று இருக்கும், அவனுக்கு தோல்வியான ஒரு நாளாகத்தான் அது அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யவில்லையா? நாம் ஃபஜ்ர் தொழுதால் அன்றைக்கான நாள் முழுக்க நன்மை நிறைந்த நாளாக அமைவை தவிர நம்முடைய எண்ணம் தான் அது தவறான ஒரு சிந்தனைக்கு கொண்டு போய் விட்டுவிடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த சஃபர் மாதத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலேயே அறிமுகப்படுத்தினார்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா நாயகி அவர்களை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை சுவர்க்கத்தினுடைய தலைவி ஃபாத்திமா என்று அறிமுகப்படுத்தினார்களே, அப்படிப்பட்ட தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்களுக்கும் சுவர்க்கத்தினுடைய இளைஞர்களினுடைய தலைவராக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிமுகப்படுத்தினார்களே, அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த சஃபருடைய மாதத்திலே தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த சஃபருடைய மாதம் என்பதிலே எந்த விதமான குழப்பமும் இல்லை. அல்லாஹு தஆலா நல்ல சாலிஹான பிள்ளைகளை 4 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். 4 அல்ல 5 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். ஹசன், ஹுசைன், முஹசின், அது போன்று 2 பெண் குழந்தைகள் ஜைனப், உம்மு குல்சும் என்ற 5 பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா அந்த தம்பதிகளுக்கு வழங்கியதாக வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது. ஆக இந்த மாதங்களை கொண்டோ இந்த நாட்களை கொண்டோ யாரும் மோசம் அடைய மாட்டார்கள் என்பதற்கான மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்திலே சமூகத்திலே படிப்பினையாக அல்லாஹ் தந்திருக்கின்றார். அருமையானவர்களே, எல்லாம் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம குடும்ப வாழ்க்கை சிறக்கணும்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோடு வாழ்கின்ற போதுதான் சிறந்த வாழ்க்கையாக அமையும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தங்களுக்குள்ளால் அதை நிவர்த்தி செய்து கொள்வார்கள். அந்த கஷ்டத்தை ரப்பு மேல போட மாட்டாங்க. ரப்புட்ட கேட்பாங்க, ரப்பே எனக்கு உன்னுடைய நியமத்தை தா, எனக்கு நிம்மதியை தா என்று கேட்பார்களே தவிர சாலிகான சிறந்த குடும்பத்தை உடையவர்கள் ரப்பு என்னை இவ்வளவு நஷ்டமாக்கி வச்சுட்டான், ரப்பு என்னை இவ்வளவு நோய்வாய்ப்பட வைத்து விட்டான் என்று சொல்ல மாட்டார்கள் என்பதற்கான பல உதாரணங்களை சம்பவங்களை நம்மால் காண முடிகிறது. அதே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் வந்தாலும் சரி யாரிடத்திலேயும் போய் நிற்க மாட்டார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே போய் கூட நிற்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இபாதத்தை பற்றி தான் அறிமுகப்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், அல்லாஹ் நிறைவான வாழ்க்கையை தருவான் என்று தான் கற்றுக் கொடுத்தார்களே தவிர பொருளை அள்ளி கொடுக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமையார்களே, ஒரு தடவை கடுமையான கஷ்டமான ஒரு நேரம், அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை எண்ணி ஒரு ஆடையை எடுத்து கொடுத்து தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இடத்திலே இதை நீங்கள் விற்று வாருங்கள், ஏதாவது உணவு வாங்கி வாருங்கள் என்று தன்னுடைய கணவரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை, கடுமையான கஷ்டம், உண்ணுவதற்கு உணவில்லை, வேறு வழியே இல்லை, டிரெஸ்ஸையாவது விற்று ஆடையாவது விற்று நீங்கள் ஏதாவது உணவு வாங்கி வாருங்கள் என்று கணவரை அனுப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கடைவீதிக்கு சென்று அந்த ஆடையை 6 திர்ஹமுக்கு வித்தார்கள். 6 திர்ஹமுக்கு வித்தார்கள். வித்து முடித்து கொஞ்சம் தொலையில வீட்டிற்கு நெருங்குகின்ற போது ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு முதியவர், வயதானவர் பசியிலே துடிக்கிறார், ஏதாவது எனக்கு கொடுங்கள், என்னுடைய பசியை போக்குங்கள் என்று கேட்கின்ற போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மனம் அப்படியே துடிக்கிறது. தன்னுடைய மனைவியை பார்ப்பதா, தன்னுடைய பசியை பார்ப்பதா, அல்லது இந்த ஏழையினுடைய பசியை பார்ப்பதா? இதுதான் மிக முக்கியமான ஒரு நேரம். தன்னை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட பிறரினுடைய பசிதான் முக்கியம். ரப்பு அவரை என்னிடத்திலே கேட்க வைத்திருக்கிறான், என்னின் மூலமாக அவருக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்று தன்னுடைய கரத்தில்
இருந்த அந்த 6 திருகங்களையும் அந்த ஏழை முதியவர் பசியோடு இருக்கக்கூடிய அந்த நபரிடத்திலே கொடுத்து விடுகிறார்கள். வீசின கையும் வெறும் கையுமாக வருகிறார்கள். ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு! அல்லாஹ் தஆலா ஒருவரை, அதாவது மலக்குமார்கள் என்று சொல்லவில்லை, ஒரு நபரை அனுப்புகிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே, அலி அவர்களே, இதோ என்னிடத்திலே ஒட்டகம் இருக்கிறது, இதை எனக்கு விற்று தாருங்கள், எனக்கு விற்பதற்கு தெரியாது என்று சொல்லி வந்தவர் ஒட்டகத்தை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த ஒட்டகத்தை அப்படியே பிடித்து கொண்டு வருகிறார்கள். கொஞ்ச தொலைவில் இயற்கையாகவே இன்னொருவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஒட்டகத்தை விற்க கொண்டு போகிறீர்களா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்ன உடனே, நல்ல ஒட்டகமாக இருக்கிறது, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று 160 திர்ஹம் கொடுத்து விட்டு தானாக வாங்கி செல்கிறார்கள். 160 திர்ஹத்திற்கு மேலாக போகும் இந்த அந்த அளவுக்கு தகுதியுள்ள ஒட்டகம் தான். இருந்தாலும் உங்களிடத்திலே நான் 160க்கு வாங்கிக்கலாமா என்று கேட்டு சரி என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். ஒட்டகத்தை ஓட்டி சென்று விட்டார். பணத்தை கொண்டு வருகிறார்கள். 160 ரூபாய் திர்ஹத்தோடு வருகிறார்கள். யார் ஆரம்பத்திலே ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுத்தாரோ அவர் வருகிறார். என்ன, ஒட்டகத்தை வெற்றி விட்டீர்களா? வெற்றி விட்டேன். எவ்வளவுக்கு வித்தீர்கள்? 160க்கு வித்தேன். கொள்ளுங்கள், எனக்கு 100 திர்ஹம் போதும், நீங்கள் 60 திர்ஹத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே ஒட்டகத்தை விற்றவர் 100 திர்ஹத்தோடு சென்று விடுகிறார். கையில் இருப்பது 60 திர்ஹம். மிக சந்தோஷம், மிக ஆச்சரியம். தன்னுடைய வீட்டை வந்து கதவை தட்டுகிறார்கள். பாத்திமா நாயகி அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். என்ன 60 திர்ஹம் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? நடந்த நிகழ்வை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு 2 பேர்களுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஓடி வருகிறார்கள். கிடைச்சது போதும் சொல்லிட்டு அங்க ஆட்டையை போடல. 60 திர்ஹத்தையும் 1க்கு 10 என்ற வீதியிலே 6 திர்ஹத்திற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, மன்ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்கிறார்களோ அவர்களுக்கு 10 நன்மையாக நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அனுபவ ரீதியாக நிறைய பேர்கள் இதை படிப்பினையாக பெற்றிருப்பார்கள். ஒரு 100 ரூபாயை நாம் தர்மம் செய்தால் அல்லாஹ் தஆலா அதிலே 600 ரூபாயை அவர்களுக்கு தானமாக பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கி தருவதை நம்மால் கண்கூடாக அனுபவபூர்வமாக நம்மால் காண முடிகிறது. அல்லாஹ் அப்படிதான் நியதியாக வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் வந்து சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிரித்துக் கொண்டே கேட்கிறார்கள், என்ன மருமகனே, மலக்குமார்களிடத்திலே வியாபாரம் செய்தீர்களா? மலக்குமார்களிடத்திலே என்ன வியாபாரம் செய்தீர்களா என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். உங்களிடத்திலே ஒட்டகத்தை கொடுத்து விற்பதற்காக கொடுத்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், உங்களிடத்திலே விலைக்கு வாங்கியவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். 2 பேர்களும் உங்களிடத்திலே வியாபாரம் செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளக்கம் தருகிறார்கள். உண்மையிலேயே காலமோ நேரமோ இடமோ நமக்கு எந்த விதத்திலும் மோசடி செய்யாது, நம்மை கஷ்டகாலத்திலே ஆழ்த்தாது, நம்முடைய நெருக்கடிகளுக்கு அவைகள் காரணமே ஆகாது. இது மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு படிப்பினை. நாம் செய்யக்கூடிய தவறுகளின் மூலமாகத்தான் ஏராளமான சிக்கல்களையும் சங்கடங்களையும் எதிர்ப்புகளையும் சம்பாத்தியம் பண்ணுகிறோம். காலம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் அந்த காலத்தை பரக்கத்தாகத்தான் ஆக்கி தந்திருக்கிறான். கஷ்டம் வருகின்ற போது, சிரமம் வருகின்ற போது சபுராக சகிப்பு தன்மையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த வேண்டும். அல்லாஹ் அங்கே பரக்கத் செய்கிறார், சிரமத்தை போக்கிறான் என்ற முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். மன் அஹாத குல்லி ஷைஇன், அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான். எல்லோரும் அறிந்த விஷயம் இதே சஃபர் மாதத்திலே மிகச்சிறந்த 2 விஷயங்களை நாம் ஹதீஸாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் விளக்கமாக தருகிறார்கள்.
செய்தார்கள். மிக சிறப்பு மிக்க ஒரு போர், கைபர் போர் நடந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி. 7 பேர் சேர்ந்து ஒரு கோட்டையினுடைய கதவை அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த கதவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு கரத்திலே அந்த கதவை பிடித்து போர் செய்ததாக, கேடயமாக பயன்படுத்தியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். நடந்த அந்த நிகழ்வு இந்த சஃபர் மாதத்திலே தான் நடந்திருக்கிறது. அதே போன்று அபிசீனியாவுக்கு முதல் ஹிஜ்ரத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பி வைத்த பெருமானாரினுடைய சச்சாவோடு உண்டான அந்த குழு மதீனாவுக்கு வருகின்ற போது, வெற்றியோடு திரும்பி வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சஃபர் மாதத்திலே தான் அவர்களை வரவேற்கிறார்கள். ஒரே மாதத்திலே, இந்த சஃபர் மாதத்திலே தான் இந்த ஹைபர் போரிலையும் வெற்றியும் கிடைத்தது. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்த அந்த நிகழ்வும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த சஃபர் மாதத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறது. ஆக மொத்தத்திலே நாம் இருக்கக்கூடிய, பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் எந்த விதத்திலும் பீடையான ஒரு மாதம் அல்ல. எல்லா நிகழ்வுகளையும் நாம் சிறப்பாக அதிலே நடத்தலாம், நடத்த வேண்டும். அதுதான் பரக்கத்து, வெற்றிக்குரிய மாரியம், வெற்றிக்குரிய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிமுகப்படுத்தியது போன்று திருமணங்களை நடத்தலாம், தொழில்களை துவங்கலாம், நாம் பயணங்களை துவக்கலாம், எல்லா வகையான வாகனங்களையும் வாங்கலாம், வீடு கட்ட துவங்கலாம், அதாவது குடி புகலாம் போன்ற எல்லா நன்மையான காரியங்களுக்கும் இந்த மாதமோ காலமோ இடமோ தடையில்லை என்பதை, மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவும் அந்த திக்ரும் அல்லாஹ்வுடைய பயமும் நம்முடைய உள்ளத்திலே இருந்தாலே போதும், எல்லாமே நன்மையானதாக இருக்கும் என்ற இந்த நேரத்திலே தங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை இறையச்சமுள்ள வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக, எல்லா நிலைகளிலேயும் அவனை பயந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.